இதாரு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ படிச்சவ, குடும்பம்னா என்னன்னு புரிஞ்சவ. இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு நடு ராத்திரியில கிளம்பி வரக்கூடாது. வா, நான் கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வரேன். வா. மா, விடுமா. அறிவிற்காடி உனக்கு? என் மக பாவம் அந்த வீட்டுல கஷ்டப்பட்டு அந்த வீடு வேணாம் நமக்கு சவகாசம் வேணாம்னு உதறிட்டு இங்க வந்திருக்கா. நடு சாமத்துல அவளை திரும்ப அங்கேயே அனுப்புற. என்னாச்சு உனக்கு? இத பாருங்க, இது எனக்கும் என் மகளுக்குமான பிரச்சனை. நீங்க இதுல தலையிடாதீங்க. ஆனா அவ தேடி வந்திருக்கிறது ஏன் வீட்டுக்கு. இவன் என்ன உனக்கு மட்டுமா மக? எனக்கும் தானே. அங்க பொறுக்க முடியாம சண்டை போட்டுட்டு வந்திருக்கான்னா அங்க இவ்வளவு எவ்வளவு பெரிய கொடுமைப்படுத்திருப்பான் அந்த வெறும் பைய. ஆமா, என் மருமவன் கொடுமைப்படுத்தினத இவர் கண்டாரு. ஏண்டே, பெத்த பொண்ணு தாயை தேடி வந்திருக்கா. வாட்டி என்னடி நடந்துச்சுன்னு ஒரு நல்லதா 4 வார்த்தை சொல்றத விட்டுட்டு போன்னு வரட்டிக்கிட்டு இருக்க. கரடி, என் மக பாதிக்கப்பட்டிருக்கா. அவகிட்ட 4 வார்த்தை ஆறுதலா பேசுறதை விட்டுட்டு நான் திரும்ப கொண்டு போய் அந்த நரகத்தில் விட போதியா? அருவி கெட்டவளா இருக்க நீ பேசாம இரு. இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன். எல்லா பரணி, என்னெல்லாம் பிரச்சனை? என்ன செஞ்ச அந்த வெறும்பைய? அப்பா, உங்களுக்கு விளக்கம் சொல்ற நிலைமையில நான் இப்ப இல்ல. நான் போய் தூங்க போறேன். எனக்கு தூக்கம் வருது. கரடி, இனிமே ஏன் மக இங்க தாண்டி தங்குவா. இந்த வாழ்க்கை முழுக்க எப்படி இருந்தாலும் சரி அவ இங்கே தாண்டி தங்குவா. என்னடி உனக்கு இதுல? ஏங்க, வாழ போன இடத்துல சண்டை போட்டுட்டு வந்திருக்கா. சமாதானப்படுத்தி என்ன ஏதுன்னு கேட்காம வாவான்னு சொல்லுதியே. என்ன பொழப்புங்க இது? போன் பண்ணாம வந்துட்டான். அதான் வான்னு சொன்னதோட நான் நிறுத்திட்டேன். அவ மட்டும் போன் பண்ணிட்டு வந்திருந்தா நான் அவளுக்கு ஆரத்தியே எடுத்திருப்பேன். ஐயோ ஐயோ, பாருடி, இதுக்கு பேரு தான் அப்பனோட பாசங்கிறது. பெத்த பொண்ணு வந்ததுக்கு என் தம்பி எம்பிட்டு சந்தோஷப்படுறான் பாத்தியா? ஐயா சாமி முருகா, இப்படி ஒரு மனுஷனை என் மகளுக்கு அப்பனா கொடுத்துட்டியே. உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? அடியே, அந்த முருகன் தாண்டி உன் மக மேல இறக்கப்பட்டு மறுபடியும் இங்க உன் வீட்டுக்கே உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக வரவழைச்சிருக்கான். ஏன் சொல்லு பாப்போம். என்னத்தையோ கோக்குமாக்கா பேச போகுது என்ன மட்டும் தெரியுது. அது ஏன்னு வேற நான் கேட்கணுமாக்கும். முருகன் ஏன் பக்கண்டியே? என்னடா இப்படி ஒரு கேடு கட்டுவனோட என் பொண்ணு வாழ்ந்துகிட்டே இருக்காளேன்னு ஒரு வைத்தறிச்சலோடு இருந்தேன் நானு. அந்த முருகனா இறக்கப்பட்டு இந்தாப்பா உன் பொண்ணுன்னு அவன் ஏன்ட்டே கொடுத்துட்டான். அதான் எனக்கா என்ன சொல்லுது நீயே? ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு வார்த்தை சொன்ன நீ. ஏட்டி இத பாரு, இனிமே என் பரணி இந்த வீட்டுலதான் இருப்பா. அந்த வெறும்பய வீட்டுக்கு இனிமே இவள நான் போக விட மாட்டேன். அதையும் பாத்துருவோம். என்ன தண்ணி பார்த்து கிழிப்ப? நல்லா பாரு, இனிமே எல்லாமே என் தம்பி சொல்ற மாதிரி தான் நடக்கும். பாக்கறாளாம் பாக்கறாள். ஏட்டியே, இனிமே அவ இந்த வீட்டுல இருந்து போறதா இருந்தா அது அமெரிக்காக்கு மட்டும்தான் போறதா இருக்கும். அதுக்கு அவ சம்மதிப்பான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அடிப்பொடி கோட்டிக்காரியா இருக்க. நான் என்ன வேணாலும் செய்வேன். அவளை உருட்டி மிரட்டி பார்ப்பேன், இல்லையா அழுது புலம்பி அனுப்பி வைப்பேன். நடுவுல நீ மட்டும் காரியத்தை கெடுக்க பார்த்து அம்புட்டுதான் ஒன்னையும் நான் அமெரிக்காவுக்கு அமேசான் காட்டுக்கும் அனுப்பி வச்சிருவேன். அது இப்ப சொல்ல முடியாது அக்கா. உனக்கு முதல்ல நான் வாசக்கதவை பூட்டுதேன், அப்பதான் நீ சரியா போட்டு உன்னை நம்ப முடியாது இல்ல. வீட்டு சாவி அக்கா, நீ வா. சரி சரி. ஐயோ அக்கா, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலக்கா. அடடடடா, இந்தா அவங்களை பிரிக்கணும்னு
நீயும் எம்பிட்டு நாளா திட்டம் போட்டுக்கிட்டு இருந்த. ஆனா நீ ஒரு துரும்ப கூட அசைக்காம அவளா வந்து இந்த வீட்டு வாசல்ல நின்னுட்டாளே. ஐயோ, நீ அதிர்ஷ்டக்காரன்டா, அதிர்ஷ்டக்காரன். அதான்க்கா நான் பாக்கியத்துக்கிட்ட சொன்னது கேட்டில்ல. அந்த முருகனே என் பக்கம்டா. ஆமா, நீ எதுக்காக சும்மா மூளைய கசக்கி திட்டம் போடுத? நானே பிரிச்சு அனுப்பி விடுதே, அம்பிடுதாங்க. ஷெம்ல, உன் வீட்டுக்காரி அவ பாட்டுக்கு பரணியோட மண்டைய கழுவி திருப்பி அனுப்பி வச்சிட போறாளே, பாத்துக்க. நான் விட மாட்டேங்கா. அக்கா, ஏன் மகத திரும்ப வந்துட்டாளே. ஆனா இத சுபம்னு நினைச்சுக்காதக்கா. இத சீரியல்னா தொடரும்னு போடுவாங்க. ஏன்னா இனிமே தான் நான் நிறைய செய்ய வேண்டி இருக்கு. ஏன் தம்பி புத்திசாலி இல்ல, சௌந்தரமா இல்ல கொக்கா. இதுதான்க்கா அந்த வெறும் பைய அழிவுக்கான ஆரம்பம். காரணமே இல்லைனாலும் நான் உடைச்சு விட்டுருவேன்ல. அக்கா, இந்த தடவை இவ அவனை விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் வேற இருக்கு. நான் விடுவேன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஊதி ஊதி பெருசாக்கி பத்தி எரிய விட்டுற மாட்டேன். அதானே, நீ யாரு? எறும்பை யானையாக்கி யானைய ஒத்த கையால சும்மா அப்படி தூக்குத மா வீரனாச்சேல. அக்கா, இனிமே பரணிக்கு அதுல விஷம்னு தெரியாமையே விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தனக்கா. அவளே மனசார அவனை வெறுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் செய்ய போகிறேன். அதுக்குள்ள திட்டம்லாம் போட்டுட்டியால? அக்கா, என் மூளை கம்ப்யூட்டர் மூளையாச்சக்கா. மக திரும்பி வந்த உடனே பரபரப்பா அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இது எனக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான வாய்ப்புக்கா. இதன் நான் விடுவேனா? பரணிக்கும் அந்த வெறும் பேருக்கு நடுவில் இருக்கிறது ஒரு சின்ன விரிசலா இருக்கலாம். ஆனா அத நான் குண்டு வச்சு பெருசாக்கி ரெண்டு பேருமே தாண்டி வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கடல் ஆக்கிட மாட்டேன். நான் என் மவளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கத்தான் போகுதே. அதை பார்த்து அந்த வெறும் பைய ஏங்கி ஏங்கி சாகிறத நான் என் கண்ணால பார்க்கத்தான் போகுது. நீ சூப்பர்ல சூப்பர். எல்லாம் முடிஞ்சிருச்சு சண்முகம், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல. ஒரு சின்ன சண்டைக்கு ஏம்ல இம்புட்டு பெரிய தண்டனையை கொடுத்துட்டு போத? நான் உனக்காக 1000 தடவை விட்டு கொடுத்திருக்கேனேடா. நான் எதுக்கு சொல்றேன்ட்டு நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அம்பிட்டுதானால. ஆனா ஒரே ஒரு தடவையாவது எனக்காக நீ விட்டு கொடுக்க மாட்டல்ல? உசுரே போனாலும் சரி, நீ என்ன விட்டு போட மாட்டேன். பாத்துருவோம், நீயா நானு பாத்துருவோம். வந்துட்டோம். நீ அமெரிக்காவுக்கு போனேன்டா மொத்தமா என் வாழ்க்கையை விட்டே போயிடுவேன். உசுர கேளு தாரேன், ஆனா உன்னை விட்டு தரமாட்டோம்ல. இது என் அம்மை சூடாமணி மேல சத்தியம். இல்லக்கா, இது நீ என்ன சொன்னாலும் சரிக்கா. நான் ஒரு முக்கியமான திருவிழாவை ஆரம்பிக்கணும்னு இருக்கிறப்ப நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம சொத்தை விக்கிறேன் சொந்தத்தை விக்கிறேன்னு ஓடி போயிடுது. நீயே என்னல செய்ய சொல்லுத? அங்க பாருல, எவன்ல இந்த வீட்டு திண்ணையில வந்து படுத்திருக்கான்? ஓஹோ, பரதேசி பையன் எவனோ ஒருத்தன் வந்து ராத்திரி எல்லாம் இந்த திண்ணையில படுத்திருக்கான்னு நினைக்கேன். இவன் வெளியூர் பரதேசி இல்லக்கா, இந்த வீட்டு பரதேசிதே.
வெறும் பேச்சம்மா. பரணி வீட்டை விட்டு வந்து 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளார இவன் ரோட்டு திண்ணைக்கு வந்து தொலைச்சிட்டான். நீ பாரு, இதுக்கு மேல நான் ஆட்டி வைக்கிற ஆட்டத்துக்கு இவன் எப்படி சுத்துதான்னு பாரு. பாரு பாரு, இப்ப பாரு வேடிக்கை. இலே முத்துப்பாண்டி, முத்துப்பாண்டி வெளியில வாழ. இலே முத்துப்பாண்டி, கேக்குதா? விடிஞ்சும் விடியாமலும் இவனுங்க மூஞ்சில விழிச்சா இன்னைக்கு நாள் நல்லபடியா போன மாதிரிதான். இல்லை, இதுங்களுக்குலாம் என்ன வேணும்ன்றத சீக்கிரம் பேசி அனுப்பல. காலங்காத்தால நில்லுல, நீதான் எனக்கு வேணும். நான் உன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். மச்சான், நீ அமைதியா, நான் பேசிக்கிறேன். வா, பெண்ணத்துக்கு நீங்க வந்த எது பேசுறா இருந்தாலும் உள்ள வா, பேசிக்கலாம். உள்ள வா. இலே வளர்ந்தவனே, இந்த வெறும்பைய வீட்டுக்கு மாப்பிளையா வந்து சொரண கெட்டு போய் இந்த சொத்தை தின்னதியே முத்துப்பாண்டியே. நான் ஒன்னும் உள்ள வந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்து இந்த மானம் கெட்ட சொத்தை சாப்பிட வரல. என் மக பரணி ஒரு செய்தி சொல்லி விட்டா, அதுக்கு தான் நான் வந்தேன். ஏலே, என் மருமோ என்னல ஓண்ட செய்தி சொல்லி அனுப்புறது? ஏன் போன் இல்லையா? இல்ல என் வீடு என்ன வெளியூர்ல இருக்கா? வந்துட்டான். ஏய் வழங்காதவனே, அவ ஒன்னும் அங்க கூச்சப்பட்டுக்கிட்டே நீ அனுப்பல. இந்த விடியா மூஞ்சி கிட்ட முழிக்க வேண்டாம் தான் என்னைய அனுப்பி வச்சிருக்கா. ஆமா. வா, தயவு செஞ்சு சண்டையை ஆரம்பிக்காது. சொல்ல வந்த விஷயத்தை சொல்லு. இல்லே, அவ சொன்னது ஒரே ஒரு செய்தி தான். அவசரத்துல அவ ஒரே ஒரு பேக்கை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாளாம். இனிமேதான் இந்த வீட்டுக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே, அதனால அவளுக்கு சொந்தமானதை அத்தனையும் அள்ளிக்கிட்டு வர சொல்லிட்டான். எடுத்து கொடுத்துட்டா நான் இப்படியே போயிடுவேன். இல்ல, எங்க மைனி அப்படிலாம் சொல்லிருக்காது. அண்ணா, இத நம்பாதண்ணா. மாமா என்னமோ உள்ள புகுந்து திருப்பி விடுற வேலையை பாக்குறாரு. இல்லை, எனக்கு இந்த ஆளை பத்தி என்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன மாமனார, நீ பரணி சொல்லிதான் இங்க வந்தேன்னு எங்களை நம்ப சொல்லிதீரோ? உலகத்திலேயே இந்த ஒரு வீட்டுல தான் உரலு உலக்க அம்புட்டு ஆடுது. இங்கதான் உல 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 உலன்னு இங்க அம்புட்டு பேசிக்கிட்டு இருக்கு. இந்தாருலே வெறும்பையில, நானே உனக்கும் பரணிக்கும் சண்டையை மூட்டி விட்டேன். அட நீயும் வேணாம், இந்த குடும்பமும் வேணான்னு அவளைத்தானே வெளியே போனா. அவ தானே வீட்டை விட்டு போனவ, உங்களை எதுக்கு அனுப்பி வைக்கணும்? அப்படியே தேவைப்பட்டாலும் சிவபாலனை அனுப்பி வைக்க வேண்டியதானே? அந்த சோடா அப்படி என்ன பெரிய இவனாவன்? இந்தாருலே, உங்கள்கிட்ட பேசி நான் என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வேண்டான்னு உதறி விட்டுட்டு என் பொண்ணு நடுச்சாமத்துல வெளியேறிடுச்சு. அவசரத்துல நிறைய பொருள் இங்கே விட்டு போயிடுச்சான். அதை இப்ப தர போறீங்களா இல்லையா? இந்தாருங்களே, இந்த பாருங்க, இருக்கிற எல்லா பொருளும் எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்க பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு சிவ 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 சிவன்னு போயிருவோம். என்ன? என்ன மாமனார, விடிஞ்சும் விடியாமலும் வீட்டு வாசல்ல வந்து நின்று 7:30 கூட்டுதீரோ? தெரியாதா? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்கன்னா கேனப்பையலா? என் சம்சாரத்தோட பொருட்கள் தானே, வேணும்டா அவளே வந்து எடுத்துட்டு போச்சுலுங்க. இப்ப நீங்க கிளம்புங்க. ஓ முகத்திலேயே முழிக்க கூடாது, முழிக்க மாட்டேன்னு சொல்லித்தானே அவன் என்னைய அடிச்சு வச்சிருக்கான். இங்க என் பொண்ணு வரமாட்டா. இப்ப அவ பொருளை நீ கொடுக்க போகுதியா இல்லையா? அத அவளே சொல்லிட்டான். இல்ல இசக்கி, என் போன் சார்ஜர்ல இருக்கு, போய் எடுத்துறாள். ஐயோ ஐயோ சவுந்தரம், இவன் நேரடியா அவகிட்ட பேசினா நம்ம மாட்டிக்கிருவோம்ல. நீ பயத்தை வெளியில காட்டிக்காதுக்கா. நான் நினைச்சது சரின்னு 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. தைரியமா இருக்கு. சரி. இல்லை, நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. இல்ல, என்னல ஆச்சு? இல்ல போன் புல் ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்க. இன்னும் ஒரு தடவை போடல. ஏலே, நீ எத்தனை தடவை போட்டாலும் எடுக்க மாட்டாளே. இல்ல, அவ எடுக்கலன்னா என்னலே அர்த்தம்? அது
மௌனம் சம்மதம். அப்பாவை அனுப்புறதுக்கு சம்மதம் தானே அர்த்தம். ஓ, நீ முதல்ல கிளம்பு. எதுவா இருந்தாலும் நான் பரணி கிட்ட நேர்ல வந்து பேசிக்கிறேன். இல்லை முத்துப்பாட்டி, என்ன பேச்சு பேசுத நீ? அவ கேட்டா இவன் கொடுக்கணும், அம்பட்டு தான் விஷயம். இதுல உங்களுக்கு என்ன வலிக்கு? மாமா, முத்துப்பாண்டி மாமா தான் அவரே பேசிக்கிறேன்னு சொல்றாருல, இப்ப நீங்க போக மாட்டீங்க? இவன் உன் அண்ணன் ஒரு மானம் கேட்டவன், நீ ஒரு எதுக்கு நான் அது ஏன் வாயால சொல்லிக்கிட்டு? இளைய முத்துப்பாண்டி, ரத்னா உன்னைய வேண்டான்னு சொல்லிதான் அந்த வெங்கடேசனை கட்டினான். அவன் கூட வாழ்ந்தால பாத்தீங்கள? அதுவும் இல்ல. இப்ப அந்த வெள்ளவாத்தி, அதான் அந்த அறிவழக, அவன் பின்னாடி அந்த பைக்ல உட்காந்துக்கிட்டு இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு அவன் பைக் ஓட்டுதான். அதான் தாலி கட்டவனுக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாம் சவுந்தரம், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நானே மௌனம் சேர்ந்து தூக்கி போட்டு இந்த ஆள் அந்த ஸ்கூல்ல பேசுறதுக்கு அங்கேயே அவன் அடிச்சிருக்கணும். வீட்டு வாசல்லையும். இருங்க, என்ன பேசாம இருங்க. எது காலையிலே பிரச்சனை? மாமா நீங்க இருங்க, நான் பாத்துக்கிட்டேன். இத பாருங்க, மாமாங்கிற மரியாதைக்காக நான் வாயை திறக்காம இருக்கேன். இல்ல இங்கேயும் உங்க மரியாதை கெட்டு போயிடும், பாத்துக்கோங்க. வாயமோடு என்னத்தடி மரியாதை கெட்டு போயிடும்? நீதனடி கண்டவன் கூட ஊரை சுத்திக்கிட்டு கட்டின புருஷனை துரத்தி விட்டவன். இத பாரு, உன்னை விட மானம் கிட்டு போனவனா என்ன? இல்லை என்ன உன் அப்பனும் அத்தையும் வந்து பேசிட்டு இருக்காவ, நீ நின்னு வேடி பார்த்துட்டு இருக்கியா? எங்களையும் தடுக்க நீ எதுவும் செய்ய மாட்ட. இல்லை இப்ப நீ அவங்கள துரத்த போறியா இல்லையா? இரு மச்சான். அத்த, இப்ப நீ வாய மூடல, நானே உன் மேல கை வச்சிரும், பாத்துக்க. போல சண்டிப்பயல, கேட்டதை கொடுத்த நான் எதுக்கிற கண்டதையும் பேசிக்கிட்டு போறீங்க? பொருளை கூட நான் போய்கிட்டே இருக்கேன். என் மருமக பொருளை நான் கொடுக்க முடியாதுல. நீ கொடுக்க முடியாதுல, நானும் போக மாட்டேன்ல. உனக்கு மருமகன எனக்கு மகளே அவ, நான் போக முடியாதுல. வாங்க வாட்ச்மேன் பாரு. எதுக்கு இங்க தேவையில்லாம கூச்சல் போட்டுக்கிட்டு தள்ள? நீ பெரிய ஆள் இல்ல, சௌந்தரமா சும்மாவா? இருக்கிறத அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல ஏதாச்சும் தேவைன்னா அவளே வந்து எடுத்துட்டு போக சொல்லு. இப்ப நீ இங்க இருந்து கிளம்பல, நடக்கிறது வேற. தரணியோட பொருட்கள் எல்லாத்தையும் இப்ப நீ என்கிட்ட கொடுத்துட்ட. உன்னோட பொருளை நீ எப்ப எடுத்துக்க போற? அவன் பொருள் வா வீட்டுல என்னல இருக்கு? அவன் பொருள் இருக்கிற ஒரே பொருள் பரணி மட்டும்தான். கொண்டு வந்து விட்டுருவியா? இல்ல விளங்காதவனே, பரணி என் மக, என் பொருள். அவ கழுத்துல தொங்குதே தாலி, அது மட்டும்தான் இவன் பொருள். கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அதையும் உன்கிட்ட திருப்பி கொடுத்துருவான். இந்த தகவலையும் அவளேதான் உங்ககிட்ட சொல்ல சொன்னான். அக்கா பாக்கா, நாம போலாம். போலாம் போலாம் போலாம். எடுத்துட்டு வா. வெயிட்டா இருக்கு. பாத்து பாத்து கல்லு வச்சுட்டு விழுந்துற போற, ஜாக்கிரதையா போ. ஆனாலும் உன்ன மாதிரி உசிப்பி விட்டு காரியத்தை சாதிக்க உலகத்துல உன்ன மாதிரி அடிச்சுக்க ஆளே இல்லல. அந்த வெறும்பைய சமூகத்தை நீ யோசிக்கவே விடலையே. அதாங்க இந்த சௌந்தர பாண்டி. இப்ப இங்க வந்து இந்த பிளேட் அப்படியே மாத்தி போட போகுதே, அத நீ மாத்திடாத. ஐயே, நான் வாயே திறக்கல சாமி. ஏடி பாக்கியம், பரணி எங்க இருக்கீங்க? வாங்க சீக்கிரம் வாங்க. இங்க அப்பாடா, ரெண்டு பேரும் வெளியூருக்கு போவதீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. எப்ப கிளம்புதியே? எந்த ஊருக்கு போவதிய? ரெண்டு பேரும் எந்த ஊருக்கு போனா என்ன? ஆறாமற ஒரு 4 வருஷம் கழிச்சு பொறுமையா வாங்க, இந்த வீடு நிம்மதியாவது இருக்கும். இல்ல அக்கா கிட்ட கூவா இருக்க. இல்ல இது ஏன் பேக் இல்ல, இது பரணியோட பேக், உன் அக்காவோட பேக்.
நானும் என் அக்காவும் வெளியில நின்னு பேசிக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த வெறும்பைய சம்மு நடன உருன்னு பைக்ல வந்தான். டப்பு டப்புன்னு 2 பேக தூக்கி கீழே போட்டான். இது எடுத்துட்டு போய் உன் பொண்ணு கிட்ட கொடுத்துடு, இதுல அவளோட பொருட்களை அம்புட்டு இதுக்குள்ளார இருக்குன்னு சொன்னா சர்ன்னு பைக் தூக்கிட்டு ஓடிட்டான். வேணாங்க, போய் சொல்லாதீங்க. என் மருமவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஏடி, கூட சாட்சியா நின்னது நானு. என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துதான் அப்படி போட்டு போனா. இந்த அருபாக்கியம் உன்னோட அருமை அண்ணன் மவன் அன்பு மருமக அந்த வெறும்பைய சம்பவம் தான் நேரடியா வந்து கொடுத்தான். சும்மா கொடுக்கல, பரணியோட அம்புட்டு பொருள் இதுல இருக்கு, இதை எடுத்துக்கிறேங்கிற சாக்குல அந்த பக்கம் உன் மக வர வேண்டான்னு சொல்லிடு மாமனாரே சொல்லிட்டு போறான். நானும் வாசல்ல நின்று பாக்கியம் பாக்கியம்னு கத்துறேன். ஒரு புள்ள பூச்சி கூட வெளியில வரல. பாக்கியம், நான் கூப்பிட்ட போய் நீ வந்திருந்தேன்னு வையி, அவன் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி நீயே கேட்டிருப்ப. இல்ல சௌந்தரம், உன் வீட்டுக்காரி தான் அப்படியே தேராட்டம் ஆடி அசைஞ்சில வந்து நிக்கிறா. அவ அப்பவே இல்ல சட்டுன்னு போயிட்டான். இவ இப்பதானே வந்து நிக்கா. இல்ல, வாசல் வரைக்கும் வந்தவன் வீட்டுக்குள்ள வராம எப்படி போவான்? இவ கூட தானே அவனுக்கு சண்டை. என் கூட என்னவா அவனுக்கு? அவன் என்னத்துக்கு உள்ள வந்து என்கிட்ட சொல்லாம போனா? மா, நிச்சயம் இதுக்கு ரெண்டும் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுதுங்கம்மா. அவங்கள நம்பாத. ஆமா, பிராடுத்தனம் பண்றோம். சாடா புட்டி சொல்ல வந்துட்டியா? கேட்டி பரணி, இவங்க சொல்றாங்கன்னு நீ நம்பாதட்டி. ஒண்ணு பண்ணு, உடனே அவனுக்கு போன் பண்ணு. நீதான் எப்படி செஞ்சியான்னு அவன்கிட்ட கேள்வி கேளு. சீக்கிரம் டி. ஆமாக்கா, இவங்க வாயிலிருந்து ஒரு நாள் கூட உண்மை வந்ததே கிடையாது. ஆமாண்டி, ஒரே ஒரு போன் போடு சீக்கிரம்.